சார் வணக்கம். கவிதை கணேசன். சார் வணக்கம் பிரசிடென்ட் சார். பண்ருட்டி. கேக்குதுங்களா? ஹலோ சார் வணக்கம். கவிதை கணேசன் கேக்குதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கேக்குதா? நான் உங்களுது நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது. சரி, நன்றி. குணமாலன் சார் லைன்ல இருக்காங்க. வந்துட்டார். வணக்கம் சதாசிவம் ஐயா, பண்ருட்டி. சதா லைன்ல இருக்கீங்களா? அது சொன்னாரு அவர் வந்து ஆடியோ வரலன்னு சொன்னாரு. ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. அவருக்கு சதாவுக்கு ஆடியோ வரலன்னு சொல்லியிருந்தாரு. அவரு மைக் ஆன் பண்ணணும். மைக் ஆன் பண்ணணும். அவரு மைக் அப்பதான் ஆன் பண்றாரு. வணக்கம். கரெக்ட். பேசும்போது ஆன் பண்ணுங்க. மத்த நேரத்துல நிறுத்தி வச்சிருங்க. அதுதான் வந்து மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. இன்னைக்கு 2 பேர் தனியா வந்துட்டீங்க. அதனால எக்கோ இருக்காது. ஒருத்தவங்க ஒரே ரூம்ல இருந்தா ஒய்ன்னு சவுண்ட் வரும். நிகழ்ச்சிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதேதான். இது நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா, ஒளிபரப்பு. அது தயாரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் காமராஜ் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவி சேகர் அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் சதாசிவம் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு நல்ல ஆசனங்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்று 104ஆம் நாளாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் சதாசிவம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனிதகுலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னதிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகற்றுதல் செய்யறதுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புண்ணியத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் மற்றவர்களும் தோழர்களும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று போல்விட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் இருக்கின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ஒற்றையர்களாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை எழுதுகிறோம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்தின் செயலாளர் சதாசிவம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் முத்திரை வச்சுக்கோங்க. இருக்கால் முக்கையில் இருக்கட்டும், உடம்பு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்ற உள்ள இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை.
மீண்டும் ஒரு முறை. ஓ மீண்டும் ஒரு முறை. ஓ கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 2 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9. அடுத்ததாக 1 2 3 5 6 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நல்லா பேச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாச கவனிங்க.
ஒரு ஆழமான மூச்சு காட்டு. உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண் பயிற்சி. சின்முத்திரை வச்சு உடம்பு நேரா இருக்கட்டும். மேலும் கீழும் பார்க்க போறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. அடுத்ததாக மெல்ல கண்களை திறந்து வலது இடதாக வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. அடுத்ததாக சுழற்சி முறை. கண்களை சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் 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 வலது மேல் இடது கீழ். மெல்ல கண்களை முடிக்கவும். மெதுவாக கண்களை திறந்து இப்ப கண்ணை மேல் சுழற்சியில கொண்டு சுழற்சி பண்ணணும். இப்ப கீழ் சுழற்சி. இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் வலது மேல் இடது கீழ் வலது மேல். ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை உரத்தி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நில பயிற்சிகள்.
ஐயா பயிற்சியாளர் யாரும் வரலைங்க. வந்துருவாங்க. செட் பண்ணிட்டு இருக்கேன். என்ற நிலையில் வீரபத்ராசனத்துக்கு தயார்படுத்தும் நிலை 10 திறன்கள். கைகள் மேலே உயரும் பொழுது காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே இடுப்பு கைகளை வச்சுக்கிறோம். கைகள் வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து தலை பின்னாடி தொங்க விடுறோம். அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கை நுனிகள் தலையில இருக்கட்டுங்க. நுனியில் வைத்து வலது காலை இடுப்பினுடைய உயரத்திற்கு உயர்த்துகிறோம். கழுத்து நேராக உள்ளது. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இடுப்பில் கைகள் வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி பின்னாடி போகுது. ஓய்வு நிலை. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு முறை அதே ஆசனம். முதல் நிலை 1 2 3 4 5 6. ஆறாவது நிலை
7வது நிலை. கால் தரைக்கு வருது. 8வது நிலை. கைகள் இடுப்புக்கு வரட்டும். 9வது நிலை. 10. அடுத்ததாக முன்னும் பின்னும் வளைந்ததற்கு மாற்றாக கோணாசனம். வலதுபுறமாக உடலை சாய்க்கிறோம். வலது 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எடுத்த மூச்சு காற்றை வெளிவிட்டு விடுகிறோம். வெளிவிட்ட பிறகு மீண்டும் புதிய காற்று உள்ளிழுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. திரிகோணாசனா. இரு கைகளும் தோள்பட்டை உயரத்திற்கு உயர்த்தி வைத்து வலது கால் கட்டை விரலில் இடது கை வானத்தை நோக்கியுள்ளது. இடது கையினுடைய அந்த உள்ளங்கை நீண்ட விரலை பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாய சக்தியோட தொடர்புடைய விரல் நுனியை கவனிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. கைகள் இடுப்புக்கு வரட்டும். கால்களை கிட்ட சேர்த்து வைத்து ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலைக்கு போயிடலான்னு. படுத்த நிலை. வயிற்று பகுதி மேலே உயரும் அளவுக்கு மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். வீடியோ கொஞ்சம் இறக்கி வச்சீங்க. என் வீடியோ தெரியல. போதிய அடுத்து மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு போகட்டும். அப்படியே வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கால். முட்டி பகுதி கால் முட்டியில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நம்முடைய வயிற்று பகுதி மேலே உயரும் அளவுக்கு ஆழ்ந்து உள்ளிழுத்து சீரான ஆழமான மூச்சு காற்று
ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலும் மூச்சுக்காற்றை ஆழமாக உள்ளிழுத்து வெளியேற்றுவது அவசியமானது. ஆசன பயிற்சியை விட அந்த செயல்பாடு மிக மிக முக்கியமானது, மேன்மையானது. ஆகையால் மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. ஒரு பலூன் ஊதுனா எப்படி இருக்கும் வயிற்று பகுதி, அது போல நிறைந்து மெல்ல மெதுவாக வெளியேற வேண்டும். அடுத்து இரு கால்களையும் இணைத்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி இரு கால் முட்டிக்கு நடுவில் வரட்டும். அப்படியே ஒரு பந்து எப்படி இருக்கும், நல்லா சுருட்டி பிடிச்சிடறோம். நல்ல வயிற்று பகுதி சுருங்கி இருக்கு. நல்ல அந்த இடுப்புல இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் காற்றின் வழியாக வெளியேறிவிடும். முதுகுத்தண்டு சீராகும். முக்கியமான எளிமையான பயிற்சி. ஓய்வு. மீண்டும் கால்கள் அதே நிலையில் உள்ளது. வலது இடதாக நம்முடைய உடலை சாய்வு நிலைக்கு வருகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் 10 வினாடிகள் இருந்து அடுத்த நிலைக்கு பக்கவாட்டில் சாய்க்கிறோம். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நன்றாக அடிவயிற்று பகுதி நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. தூய்மையான உயிர்காற்று உள்ளே சென்று நம்முடைய உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் சக்தி அளித்து அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தும் மூச்சுக்காற்றின் வழியாக மெல்ல மெதுவாக வெளியேறி விடுகிறது. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனம். கவிழ்ந்து படுத்த நிலையில் கால்கள் நீட்டி இருக்க வேண்டும், பாதங்கள் நீட்டி இருக்க வேண்டும். பாம்பாசனம். கால் பாதத்தை நீட்டி வைத்து இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு தலை உயர்கிறது. இடுப்பு பகுதி தரையில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சுக்காற்று. இந்த நிலையில் நல்லா கவனிச்சுக்குங்க. மகராசனா, முதலையாசனா. ஒரு முதலை எப்படி இருக்கும் அப்படி இந்த கால்களை விரிச்சு வச்சிடணும். பாத்துக்குங்க. விரிச்சு வச்சிட்டீங்கன்னா நல்ல ஓய்வு கிடைக்கும். அதோட இந்த முதுகுத்தண்டுக்கான உயிர் சக்தி நல்லா கிடைக்கும். முதுகுத்தண்டு நல்ல நேராக இருக்கும். குப்புறப்படுத்த நிலையில் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டுமானால் இந்த நிலையை பின்பற்றலாம். இரத்த அழுத்தம் உடையவர்கள் கூட இந்த நிலையை பின்பற்றினால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக குதிகால்கள் ஒரு 10 முறை. 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு.
ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வில்லாசனம். வலது கால் கணுக்காலை பிடித்து, இடது கால் கணுக்காலை பிடித்து, தலைப்பகுதி மேலே உயர்கிறது, தொடைகள் பகுதி மேலே உயர்கிறது, வயிற்று பகுதி மட்டும் தரையில் உள்ளது. வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இயக்கப்படும். குறிப்பாக சிறுநீர்ப்பை இயக்கப்படும். ஆழ்ந்த மூச்சு. குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு மாற்று ஆசனமாக முயல் ஆசனம். அப்படியே வஜ்ராசனத்தில் அமர்ந்து நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வர அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. உடல் முழுவதும் உயிர் காற்று நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறி விடுகிறது. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்க வையகம், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா மற்றும் சுவாசத்தை கவனி. இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றி எடுக்கிறோம். அடுத்ததாக 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து 1 2 1 2 1 2 1
2 1 2 1 2 ஓய்வு. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே இழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நன்றாக நீண்ட காற்றாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. நீண்ட மூச்சு உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளையும் அடைத்து மகர ஓசை. கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக ஆழ்ந்து உள்ள போகட்டும். நீண்ட மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். கைகள் கீழே வரும் பொழுது சீராக வெளியேறட்டும். மெதுவாக வெளியேறட்டும். உள்ளிழுக்கக்கூடிய நேரம் குறைவாகவும் வெளிவிடக்கூடிய நேரம் அதிகமாகவும் இருக்கட்டும். மிக மெதுவாக வெளியேறட்டும். நல்லா உள்ளிடுங்க. நீண்ட காற்று உள்ளிடுங்க. ஆழமாக உள்ளிடுங்க. உடல் முழுவதும் உயிர் காற்று நிறைந்து அக்காற்று மெதுவாக மெதுவாக வெளியேறுகிறது. அதே கைகளை முன்புறமாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்று வெளிவிட்டவாறு மெல்ல இணைகிறது.
மூச்சு உள்ளிழுக்கிறோம், உள்ளிழுக்கிறோம், ஆழமாக உள்ளிழுக்கிறோம், வேகமாக உள்ளிழுக்கிறோம், வேகமாக உள்ளிழுத்து கைகள் விரிந்து இருக்கிறது. அக்காற்று வெளிவிட்டவாறு மெல்ல மெதுவாக கைகள் இணையட்டும். உங்களுடைய உடல் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இப்பயிற்சியின் மூலமாக வெளியேறிவிடும். நேராக அமர்ந்து கண்களை மூடிய நிலையில் உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். நம்முடைய கவனத்தை மூச்சுக்காற்றின் பக்கம் திருப்புகிறோம். நம்முடைய கவனம் முழுவதும் காற்றின் வழியாக உள்ளே சென்று உடலை கவனிக்கிறது. புறநிலையிலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரே பயிற்சியாக, எளிமையான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. காற்று தானாக இயங்குகிறது. நம்முடைய இயக்கம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒத்திசைவுக்கு இயைந்தவாறு சுவாசம் இயங்குகிறது. இந்த உடலுடைய முயற்சி இல்லாமல் அது தானாக இயங்குகிறது. நம்முடைய உயிர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, பிரபஞ்சத்தோடு கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த சிறு பிரபஞ்சம், இந்த சிற்றண்டம் பேரண்டத்தோடு தொடர்பு படுத்திக் கொள்வதற்கான பயிற்சி முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு பார்வை, ஒரு சாட்சியாக இந்த சுவாசம் எப்படி தானாக உள்ளே சென்று தானாக வெளிவருகிறது என்பதை நாம் பார்வையாளராக நின்று கவனிக்கிறோம். அந்த மூச்சு காற்று எங்கெல்லாம் தொட்டு வெளியேறுகிறது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். புருவ மத்திக்கு போகுது, புருவ மத்தியிலிருந்து அப்படியே மூச்சு குழாய் வழியாக நுரையீரலை அடைந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் சக்தி அளித்து அந்த செல்களில் உள்ள கழிவுகளை, தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்துவிடும். எனவே நம்முடைய சுவாசமே நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. உலகத்தில் எந்த மருத்துவரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த காற்று செய்து கொண்டுள்ளது. எனவே காற்றே கடவுள், காற்றே உயிர், காற்றே மனம், காற்றே இயக்கம். கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு வந்து அப்படியே மெல்ல மெதுவாக பாதம் வரைக்கும் வந்து கட்டை விரல் வரைக்கும் வந்து அப்படியே ஒவ்வொரு படிநிலைகளாக மேலே உயர்த்துகிறோம். கவனம் மேலும் கீழுமாக சென்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஓய்வான நேரங்களில்
கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்பி நம்மை உற்று நோக்குகிறோம். நம்மளிருந்தே பிறருக்கு நம்மை முழுமையாக உணர்ந்து கொண்டால் மற்றதையும் உணர்ந்து கொள்ளலாம். ஆகையால் நம்மை நெறிப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம், வலிமைப்படுத்துவோம், உறுதிப்படுத்துவோம். வாழ்க வையகம், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே, உங்களுக்கு காலை வணக்கம். காலில் ஆணி வருது, வெடிப்பு வருது, உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, மதமதமா இருக்கு. இந்த மாதிரி உள்ளங்காலில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் இப்பொழுது நான் இயற்கையான வைத்தியம் சொல்கிறேன். 1, மஞ்சள் தூளையும் மருதாணி தூளையும் சம அளவு கலந்து காலில் தடவிட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துருங்க. 30 நாள் செய்யுங்க. எப்பேற்பட்ட ஆணியும் சரியாயிரும், வெடிப்பும் சரியாயிரும், உள்ளங்கால் மதக்கிறதும் சரியாயிரும். மஞ்சள் தூள் மருதாணி தூள் சொன்னேன் இல்லையா, மஞ்சள்ங்கிறது கிழங்கு மஞ்சள். கடைக்கு போய் கிழங்கு மஞ்சள் வாங்கிட்டு வாங்க, அதை உரைங்க அம்மியில் வச்சு. மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு உரைங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்து பூசுனீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இல்லைங்க எங்களுக்கு கிழங்கு மஞ்சள்லாம் கிடைக்காதுங்க, மருதாணி எல்லாம் எங்கெங்க போய் தேடுறதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தால் சாதாரண மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்தும். இல்லை இந்த கோவிலில் இந்த நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க நல்ல நல்ல குவாலிட்டியான மஞ்சள், அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டு மருதாணி பொடி விற்கிறாங்க இல்லையா, கையில் மருதாணி போடுறதுக்கு அந்த பொடி. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக கிழங்கு மஞ்சளும் ஒரிஜினல் மருதாணி இலையும் தான் வைக்கணும். அது கிடைக்காதவங்களுக்கு சாதாரண மஞ்சள் பொடியும் சாதாரண மருதாணி பொடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன அதை விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும், பட் சரியாக போகும். இது ஆப்ஷன் 1ங்க. 2, விளக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், மஞ்சள். விளக்கெண்ணெய் காஸ்டர் ஆயில், வேப்ப எண்ணெய் நீம் ஆயில், மஞ்சள் டர்மரிக், சில பேர்த்துக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு. இந்த 3ஐயும் சம அளவில் கலந்து அதை உள்ளங்காலில் பூசிட்டு துணி வச்சு கட்டிட்டு படுத்துறணுங்க. காட்டன் துணி. துணி ஏன் தெரியுமா வச்சு கட்டுறோம்? துணியில் ஒரு விஷயம் இல்லை, நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் எல்லாம் மஞ்சள் ஆயிரும், அதுக்காக, வேற எங்கேயும் படாமல் இருக்கிறதுக்காக. இதை மாதிரி கட்டிட்டு டெய்லி நைட்டு படுங்க, காலையில் கழுவிடுங்க. எப்பேற்பட்ட வெடிப்பும் எப்பேற்பட்ட ஆணியும் எப்பேற்பட்ட காலில் ஏற்படுற மதமதப்பும் எரிச்சலும் கண்டிப்பாக சரியாக போகும். 3வது, காலையில் முதல்ல யூரின் போறீங்கல்ல, ஃபஸ்ட்டு யூரின், அந்த யூரின் மூத்திரம், அந்த யூரினை உள்ளங்காலில் மட்டும் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா போதுங்க, கால் இருக்கிற ஆணி சரியாக போயிருங்க, வெடிப்பு சரியாக போயிருங்க. கால் எழுந்திரிச்சுன்னா முதல்ல பாத்ரூம் போகும்போது யூரினை காலில் ஊற்றிடணும், இல்லை யூரின் ஊற்றி அதில் போய் காலில் வைக்கணும். சில பேர் ஏங்க இப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க, அருவருப்பாக இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டாங்க. இது ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க, மஞ்சத்தூள் மருதாணி தூள் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த காலில் ஆணி வரக்கும் காலில் வெடிப்பு வரக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் வீட்டில் இந்த மார்பிள் ஃப்ளோரிங்கு கிரானைட் ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்களோ நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டில் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க. யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம உடம்புல சக்தி என்ன தெரியுமா? சூடு. உடம்புல சூடு தாங்க சக்தி. உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்லையும் கிரானைட்லையும் டைல்ஸ்லையும் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? நமது உடம்பில் உள்ள உஷ்ணம் இருக்கு இல்லையா, அது கிரானைட் உறிஞ்சிருங்க, மார்பிள் உறிஞ்சிருங்க. கிரானைட் மார்பிள் எங்கே விளையுது? ராஜஸ்தானில். ஏன் அங்கே விளையுது? சோச்சு பாருங்க. மார்பிள் கிரானைட்னா எங்கிருந்து வாங்குறாங்க? ராஜஸ்தான் அப்படிங்கிறாங்களா? ஏன்? வெயில் பிரதேசங்களில், அங்கெல்லாம் ஓவர் வெயில். சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, பஹ்ரைன், இந்த மாதிரி நாடுகளில், ராஜஸ்தான் போன்ற ஊர்களில் ஓவர் சூடுங்க. அவங்க தான் மார்பிள் பயன்படுத்தணும், அந்த ஊரில் தான் கிரானைட் பயன்படுத்தணும். நம்ம ஊரில் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க.
ஏங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா செய்யும் பொழுது, வாக்கிங் போகும்போது, ஜாக்கிங் போகும்போது என்ன கிடைக்குது? சூடு கிடைக்குது. 1 மணி நேரமா யோகா பண்ணி கிடைச்ச சூட்டை உங்க உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்ல கிரானைட்ல வச்சாவே 10 நிமிஷத்துல உறிஞ்சிருங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா மூட்டு வலி, எல்லாத்துக்கும் கால் குடையுது, குத்துது, எரியுது, எல்லாத்துக்கும் ஒரே காரணங்க, உடம்புல யாருக்கும் சூடே இல்லைங்க. அதனால முதல்ல வீட்டில் கிரானைட் மார்பிள்லாம் போடாதீங்க. ஐயோ நான் ஏற்கனவே போட்டுட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, என்ன கேட்டால் உடச்சி எடுத்துருங்க. உடைக்க முடியாதுன்னா இங்கே பாருங்க, ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, கெட்டியான ஸ்டிக்கர் வாங்கி மார்பிள் மேலே ஒட்டிடுங்க. இல்லையா கார்பெட் வாங்கி போட்டுருங்க. இல்லை ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஒரு பாய், ஒரு 10 பாய் வாங்குங்க. ஒரு பாய் 100 ரூபா இருக்குமா, 1000 ரூபா செலவாகுமா, 10 பாய் வாங்க, வீடெல்லாம் போட்டுருங்க. இல்லை சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்லை செருப்பு போட்டுக்குங்க. ஆக மொத்தம் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளங்காலை கிரானைட்ல, மார்பிளில், டைல்ஸில் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ உள்ளங்கால் மூலியமாக பல்வேறு வியாதிகள் வருகிறது. எனவே உள்ளங்காலை முடிந்தவரை கார்பெட்டில் வைங்க, இல்லை சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்லை ஷூ போட்டுக்குங்க, இல்லை செருப்பு போட்டுக்குங்க. உள்ளங்காலை மட்டும் வெறுந்தரில் படாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஆணியும் வராது, வந்தாலும் சரியாக போயிடும், வெடிப்பு வராது. உண்மையிலேயே சிறந்த ஃப்ளோரிங் என்ன தெரியுமா? சாதாரண மண்ணு தரதாங்க சிறந்தது. அதில் தாங்க எர்த்து கிடைக்கும், மண்ணு கிடைக்குங்க. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? சாதாரண சிமெண்ட்டில் போடுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்தது மொசைக்கில் பெருசாக ஒரு நஷ்டமெல்லாம் வராது. ஆனால் டைல்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 50% நஷ்டம் வரும். மார்பிள் கிரானைட் எல்லாம் போட்டிங்கன்னா 100% உடம்புல எல்லா வியாதி வரும். எனவே மார்பிள் கிரானைட் என்பது வெயில் பிரதேசங்களில், வெயில் நாடுகளில் பயன்படுத்துவது. இது தமிழ்நாட்டுக்கு, சில தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி கிளைமேட் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு இது தேவையில்லைங்க. இதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் போட வேண்டியது. எனவே முடிந்தவரை உள்ளங்காலை நீங்கள் தரையில் வைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 மஞ்சத்தூளி மருதாணி வைங்க, 2 விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சளை வைங்க, 3 முதல் யூரினை ஊற்றுங்க, 4 உள்ளங்கால வெறுந்தரில் படாமல் பார்த்துக்குங்க. இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நமது காலை பத்திரமாக பாதுகாக்கலாம். நன்றி நன்றி. இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. இன்று என்றும் இளமையாய், எதிலும் ஒரு புதுமையாய், இன்று காலை சக்கரம் நிகழ்விற்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு இளைஞராய் வந்து 2 நாட்கள் நம்மிடம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கவிதை கணேசன் அவர்கள் இந்த நிகழ்விலே நம்முடன் கலந்து கொண்டு நேற்று சில வார்த்தைகள் கூறினார். இன்று அவருக்கு சில அலுவல் வேலை இருந்ததால் நேற்று 2 வார்த்தைகள் கூறினார். இன்று அவர் நம்மிடம் அவரது கருத்துக்களை அதிக அளவில் பகிர உள்ளார். நன்றி, வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை ரோட்டரி உறுப்பினர்களையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். நேற்று எந்தெந்த நெல் வகைகள் எந்தெந்த நோய்களை தீர்க்கிறது என்பதை பற்றியான விளக்கத்தை அளித்தேன். இன்று நம்முடைய நாடு, இந்திய நாட்டில் எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு எப்படி உணவுல தன்னிறைவு அடைந்திருக்கின்றோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு அடைந்திருக்கின்றோம். ரசாயனங்களை பயன்படுத்தி விளைந்த விளைபொருள்களால என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, அதிலிருந்து மீள்வது எப்படி என்ற கருத்தை ஒரு 15 மணித்துளிகளில் பேச இருக்கின்றேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவுதான் உலகத்துக்கு முக்கியமானது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர். உலகத்துல கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணாலும், பிரதமரா இருந்தாலும், ராக்கெட் விட்டாலும், அவங்க கடைசியில விவசாயிகிட்ட தான் நம்ம வந்து அவனை சாப்பிட்றது.
பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்மகிட்ட கிடைக்கிறத 4 பேருக்கு நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்து சாப்பிட்டோம்னா அதுதான் வந்து மிக சிறந்த செயல். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. நம்ம என்ன சாப்பிட்டோம், இந்த சாப்பிட்டது வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்றத இந்த திருக்குறள் ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்திய துணைக்கண்டத்துல நம்ம சுதந்திரம் வாங்கும்போது இப்ப உணவு பற்றியான எப்படி பசுமை புரட்சி வந்ததுன்றத சொல்றோம். அதுல இருந்து என்ன நன்மை கிடைச்சது, என்ன தீமை கிடைச்சதுன்றதையும் இப்ப நம்ம விளக்க தயாரா இருக்கேன். நான் வந்து முனைவர் கவிதை கணேசன், மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மாவட்ட அதிகாரி, IGMRI இந்தியன் கிரெயின் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல கெஸ்ட் லெக்சரர், ஹைதராபாத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு 1000 விதைகளை இந்த உலக அளவில் நான் கண்காட்சி வச்சுட்டு இருக்கேன். நம்முடைய இந்தியாவை பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நோக்கத்திற்காக இந்த நிகழ்வில் இதை நான் பதிவு செய்கின்றேன். நாம சுதந்திரம் வாங்கும்போது 1940-44 உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா நாடுகளும் 2 பகுதியாக பிரிந்து அவங்க எல்லாம் போருக்கு செஞ்சுட்டாங்க. எங்கேயும் விவசாயம் கிடையாது. அந்த நேரத்துல தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க 1947. அதுக்கே பாகிஸ்தானுக்கு பல்வேறு பகுதி பிரிச்சு கொடுத்துட்டு பணத்தையும் பிரிச்சு கொடுக்குறாங்க. களஞ்சியமும் காலி, கஜானாவும் காலி. அந்த சூழ்நிலை தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அப்ப நேரு அவர்கள் பிரதமர், அவர் வந்து பாக்குறாரு, எங்க பார்த்தாலும் மக்கள் கொத்து கொத்தா பட்னியில் சாகுறாங்க. வங்காள பஞ்சம்னு சொல்லி ஒரு 10 வருஷம் மழையும் கிடையாது. அந்த நேரத்துல வங்காள பஞ்சம்னா ஒண்ணும் கிடையாது. ஹெட் குவார்டர் அப்ப பிரிட்டிஷ்காரனுக்கு அங்க இருந்தது. அதனால இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம் வந்து வங்காள பஞ்சம். தமிழ்நாடு முழுக்க இருந்தது. இப்ப மெட்ராஸ் திருச்சி டங்க் ரோடு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு காலத்துல அதுக்கு பேரு பஞ்ச ரோடு. என்னன்னா இதை விட பெரிய பஞ்சம் அப்ப இருந்தது வள்ளலார் காலத்துல. அப்ப நம்ம இருந்த இங்கிலீஷ் கவர்னர் என்ன பண்ணா, மக்கள் அப்படி அப்படியே கொத்து கொத்து ரோட்லயே விழுந்து சாவுறாங்க பசியில. அப்போ அவன் வந்து அந்த சென்னையில இருந்து திருச்சிக்கு ஒரு ட்ரங்க் ரோடு போட சொல்றான், அதை ரோடாக்குறான். அவங்களுக்கு என்னன்னா இப்ப கூலி உணவு தான். அப்படி வந்துதான் இன்னைக்கு மெட்ராஸ் டு திருச்சி ட்ரங்க் ரோடு, GST ரோடு. அதுக்கு பேரு பஞ்ச ரோடுன்னு பேர். அந்த வகையில இந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்காக நம்ம இப்ப சுதந்திரம் வாங்கும் போது கஷ்டப்பட்டோன்றதால பிரதமர் நேரு அவர்கள் நம்ம ஈரோட்டை சேர்ந்த சி சுப்பிரமணிய ஐயா அப்போ வந்து நிதியமைச்சர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு, ஐயா நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நம்முடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுக்கணும்னு முதல்ல சொல்றோம். ஆனா உண்ண உணவே நம்மளால தர முடியலையா, இது எப்படியா செய்யறது? ஒரு 6 மாசம் உங்களுக்கு நாங்க வந்து டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பசிப்பட்டினி தீர்க்கிறதுக்கு என்னமாவது பண்ணுங்க. ஏன்னா எந்த உலகத்துல இருக்க அத்தனை நாடுகளும் சண்டைக்கு போயிட்டதால 4 வருஷமா விவசாயம் இல்லை. அதனால எந்த நாட்டிலுமே நம்ம கடனும் வாங்க முடியாது. இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, பிலிப்பைன்ஸ்ல உள்ள IRRI இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றத பிலிப்பைன்ஸ் அரசும் பல தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து உலக அளவுல நெல் ஆராய்ச்சி, அரிசி ஆராய்ச்சி அவங்க வச்சிருக்காங்க. அது என்ன மெயினா ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, நம்ம பாரம்பரிய நெல் வகைகள் 7 மாசம் 6 மாசம் 8 மாசம் விளையக்கூடியது. அத ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கிறதால மேல வந்து நம்ம உற்பத்தி அதிகம் பண்ணணும் அப்படின்ற, உணவுப் பொருள் உற்பத்தி அதிகம் பண்ணணுன்றதுக்காக நெல்லினுடைய ஆயுளை குறைச்சி, இப்போ 6 மாசம் 7 மாசம் விளையுதுன்னா ஒரு 3 மாசம் 3 மாசத்துக்கு கீழே விளைய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் நம்முடைய கும்பகோணத்தை சார்ந்த MS சுவாமிநாதன் அப்படின்றவரு சயின்டிஸ்ட் அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சு சி சுப்பிரமணியம், அவரு தமிழ்நாட்டு ஈரோட்டுக்காரரு, நிதியமைச்சராக இருக்காரு. அவரு என்ன பண்றாரு, இவர்கிட்ட MS சுவாமிநாதன் கூப்பிட்டு, ஐயா நம்ம நாடு பட்னியா கிடக்குது, மக்கள் எல்லாம் பட்னியில சாவறாங்க, நீங்க என்ன அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அவர் எழுதிட்டார். அப்பதான் 5008 5020 போன்ற நெல் ரகங்கள் நம்ம 6 மாசம் 7 மாசம் விளையிறத 3 மாசம் விளையக்கூடியதா கொண்டு வந்தாங்க. அப்போ மழையும் பெஞ்சுது. அதை இந்தியா முழுவதும் இது ஒரு பசுமை புரட்சி அப்படின்றத கொண்டு வந்து இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இந்த விதைகள் எல்லாம் கொடுத்து, வடநாட்டுல கோதுமை சாப்பிடுவாங்க, அதனால கோதுமையில ஹைபிரிட் வெரைட்டியும்
தமிழ்நாட்டில் நெல் வெரைட்டி 5020, 5008 போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடு தான் நல்ல ஒரு 3 மாசத்துல விளைஞ்சுது. அப்ப களஞ்சியங்கள்லாம் நல்ல விளைச்சல் கிடைச்சதால பசிப்பட்டினிலேருந்து மக்கள் நீங்கினாங்க. அந்த நேரத்துல காமராஜர் அடியே இங்க 1965, 60லேருந்து நாங்கெல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம். 1வது, 3வது, 5வது படிச்சுட்டு இருக்கோம். அப்ப எங்கேயுமே வந்து உணவு கிடையாது. கடத்தெருவில் போனா அரிசியே இருக்காது. ரேஷன்ல அரிசி வரும், மஞ்சளா இருக்கும். அங்க கொட்டினா இங்க மேல வந்து தூசுப்படும். அந்த மாதிரி அரிசி. அப்பெல்லாம் அரசாங்க ரேஷன் கடை கிடையாது, பிரைவேட்ல நடத்துவாங்க. வந்ததும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல தீந்துரும். மக்கள் அதுக்கு கியூவா நிற்பாங்க. அரிசி பார்த்தோன்னா மஞ்சள், சிவப்பு, கருப்புமா இருக்கும். அது கிடைக்காது. அந்த நேரத்துல காமராஜர் ஐயா இந்த 2ஆம் உலகப் போர்ல பயன்படுத்தப்பட்ட வெளிநாடுகள்ல, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற இடங்கள்ல கப்பல்கள்ல கோதுமைகளை சேமித்து வச்சிருந்தாங்க. சண்டை நடக்கிற இடத்துக்கு கொடுக்கறதுக்காக. அது என்ன பல்கர் வீட்டுன்னு பேர். கோதுமையை அவிச்சு அதை ப்ரெஸ் பண்ணி வச்சிருப்பான் அவுள் மாதிரி. எங்க சண்டை நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு சுடுதண்ணில் போட்டால் அது வந்துடும். அந்த மாதிரி வீட்டெல்லாம் கப்பல்லே கிடக்காது, புழு பூச்சிச்சு. அதை வந்து இவர் கேட்குறாரு, ஐயா எங்க மக்கள்லாம் பசிப்பட்டினி சாவுது, நீ அந்த கப்பலை போய் கடல்ல கொட்ட போறன்ற எல்லா பொருளையும் எங்ககிட்ட அனுப்புங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஐயோ இது புழு பூச்சி பிடிச்சிச்சு, 4 வருஷம் ஆகிப்போச்சு, உங்க மக்கள் வாங்கி செத்துவிட்டான்னா நாளைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட்ல நீ போட்டுரு, அதனால நான் நேரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா எழுதி கொடுக்குறாரு, இந்த கோதுமையோ மக்காச்சோளத்தையோ சாப்பிட்டு இறந்தால் நான் பொறுப்பு அப்படின்னு எழுதி கொடுத்து தான் கப்பலை திருப்பி நம்ம இடத்துல மதிய உணவு ஆரம்பிச்சோம். நாங்கெல்லாம் அப்போ 4வது 5வது படிச்சுட்டு இருக்கோம் முத்தைய ஸ்கூல்ல. அங்கே நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம். அப்படி பசி திட்டம் தான் அந்த மதிய உணவு திட்டம். அவ்வளவு நாம வறுமையில் இருந்திருக்கும். இந்த இளைய தலைமுறைக்கு இன்னைக்கு வெள்ளை வெளியேன்னு பாலிஷ் பண்ணி கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துன்னு இருக்காங்க. நாம எந்த அளவுக்கு பஞ்சப்பட்டினில கோடி லட்ச லட்சமா செத்தோம் அப்படின்றத சொல்லணுன்ற நோக்கத்தால தான் நான் இந்த ஓய்வுக்கு பிறகு, என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு உணவுத்துறையில இந்தியா முழுவதும் பயணித்தேன். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், விவசாய நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் உலக அளவு நிகழ்ச்சி 3 வருஷத்துக்கு ஒரு நாட்டில் நடக்கும். இந்தியாவில் 2017 நடந்தது. என்ன கர்நாடகாவில் சேர்ந்த சகஜா சம்பிரதாயன்ற இயக்கம் ஒரு 50,000 செலவு பண்ணி எனக்கு வந்து அங்கே கண்காட்சி அமைக்க கொடுத்துருந்தாங்க. 100 கண்காட்சியில் எனக்கு முதல் பரிசு. மாணவர்களுக்கு விதைகளை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்ற ஒரு புது முறையை நான் வந்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1000 விதைகளை கண்காட்சி வைப்பதற்கு டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஏன் இதை சொல்ல வரோம்னா, ஏன் இதை மக்களுக்கு சொல்லணும்னா, சென்னையில் ஒரு கண்காட்சி வைக்கும்போது கான்வென்ட் பசங்க வந்தாங்க. அதில் பசங்களை கூப்பிட்டு சின்ன பிள்ளைங்க, ஏடா இப்போ அரிசி எதிலடா காய்க்குதுன்னு கேட்டேன். ஒருத்தன் மரத்தில் காய்க்குதுன்றான், ஒருத்தன் செடியில் காய்க்குதுன்றான், ஒருத்தன் மிஷினில் வருதுன்னு அவன் பார்த்ததை அவன் சொல்கிறான். நாம அவனுக்கு சொல்லலை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்றத இளைய தலைமுறைக்கு தெரியல. அதனால எங்க உணவுத்துறையில எங்களுக்கெல்லாம் பென்ஷன் கிடையாது. அது மத்தியிலும் கிடையாது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பென்ஷன் கிடையாது. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் பென்ஷன் கிடையாது. இருந்த போதும் என்னுடைய செலவுல ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டி, விவசாய நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இது ஏன் இதை வந்து காமிக்கிறோம்னா, உற்பத்தி பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஆனா அந்த குழந்தைகளுக்கு எடுத்தும் போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. பிரபகண்டா அந்த வேலையை நான் செய்யறேன். அதுக்காக எனக்கு நெல் ஜெயராமன் நம்மாழ்வார் விருது கொடுத்தார். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்னுடைய கண்காட்சி இருக்கு. அதுல அந்த ஒரு 500 வெரைட்டி நெல், ஒட்டுக்கா 500 ரகத்தை நம்ம பார்க்க முடியாது. அரசாங்கத்துக்கிட்டே இல்லாத நெல்லாம் நான் வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, எனக்கு பஞ்சாப், எனக்கு டியூட்டியே நம்ம ஊர்ல பஞ்சம் வந்ததுன்னா நார்த் இந்தியாவுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் எடுத்துருவாங்க, ட்ரெயினுக்கு அவங்களே டிக்கெட் புக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் போனோம். அடுத்தது விதைகள் சேகரிப்பு அப்படின்றத நெல் எங்களுக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியை வச்சு 1980-81 ட்ரைனிங் அப்போ கொடுத்த நெல் அதுதான் எனக்கு கலெக்ஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் இந்தியா முழுவதும் போன இடத்துலாம் கலெக்ஷன் பண்ணோம். அடுத்தது இயற்கை திருவிழாக்கள்ல நம்ம கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எந்த இடத்துல இப்போ ஹைதராபாத்தில் கண்காட்சி நடத்தினா அங்கே இருக்கிற நெல் வாங்குவோம். ஒரிசாவில் கண்காட்சினா நாங்கள் போய் போடும்போது அங்கே ஒரிசா நெல் வாங்குவோம். இப்படியா இப்போ ஒரு 500 ரகம் பல்வேறு மாநிலத்தில் வந்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் காண்பித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து இவ்வளவு சிரமப்பட்டு அந்த மாதிரி ஒரு உற்பத்தி பண்ண தொட்டு தான் இன்னைக்கு இருக்கிற
ஒரு ஜனத்தொகை பெருக்கம். நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி மக்கள் இருந்ததா பாரதியார் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு 130 கோடி மக்கள் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு உணவு கிடைக்கணும்னா பல்வேறு வகையில இந்த மாதிரி ரசாயனம் போட்ட உணவு 3 மாசத்துல விளையக்கூடிய விளைச்சல் இருந்தது தான் இப்ப நம்ம சமாளிச்சோம். அது இப்ப இன்னைக்கு சர்ப்ளஸா வந்து நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். பசங்க வெள்ளை வெள்ளையேன்னு பாலிஷ் பண்ண அரிசி மல்லிப்பூ மாதிரி சாப்பிடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம உற்பத்தி பண்ணோன்றத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம ஹிஸ்டரி தெரியும். உணவு ஹிஸ்டரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத அவங்க மனசுல பதியுன்றதுக்காக இந்த வேலையை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரசாயனம் போட்ட உரம் எல்லாமே கெமிக்கல் போட்டதால அந்த நெல் நாத்துல கெமிக்கல் போடணும், பூ பிடிக்கும் போது கெமிக்கல் போடணும், பால் பிடிக்கும் போது கெமிக்கல் போடணும், அதிகமா விளையிறதுக்கு கெமிக்கல் போடணும், பூச்சி அடிச்சா கெமிக்கல் போடணும், ஹார்வெஸ்ட் பண்ணி குடோன்ல சேமிக்கும் போது நாங்க மாலத்தேன் டிடிபிலாம் அடிக்கிறோம் அதை பாதுகாக்கிறதுக்காக. நம்ம வீட்டுல 2 மாசம் அடிச்சாலே பூச்சி போட்டு நாங்க 2 வருஷம் வைக்கணும். அப்ப அதுக்கு மாலத்தேன் இதெல்லாம் நாங்க மருந்து அடிக்கிறோம். இப்படியா அடிச்சு சமைக்கும் போது அது அஜினமோட்டா அது இதுன்னு போட்டு சமைச்சு இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை வியாதி வந்து எங்க வீட்டுல எங்க பாட்டி வந்து வெத்தலைப்பாக்கு டப்பா வச்சிருப்பாங்க. அது வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டா அவ்வளவு நல்லது லிமிட்டா. ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மருந்து பெட்டி இருக்கு. காலை மாத்திரை, சாப்பாட்டுக்கு முன் மாத்திரை, சாப்பாட்டுக்கு பின் மாத்திரைன்னு ஒவ்வொரு வீட்லயும் 3 டப்பா 4 டப்பா இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்மாழ்வார் என்ன சொன்னாரு. அவரும் அக்ரிகல்ச்சர்ல பிஎஸ்சி அக்ரி படிச்சவர். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய ஒரு தீர்மானம், நம்ம 70 வருஷமா பூமியை கெடுத்துட்டோம், காற்றை கெடுத்துட்டோம், நீரை கெடுத்துட்டோம், அதை என்ன மாத்தணும்னு சில வழிமுறைகள்லாம் அவர் சொன்னார். அந்த வகையில இப்ப பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை வியாதி வந்துடுச்சு, ஜெனட்டிக்காவே வந்துடுச்சுன்னும் போது இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இதை அதிகமா உபயோகப்படுத்தணும்னா வருங்கால தலைமுறைக்கு நம்ம பசுமையா நம்ம கிட்ட பூமியை ஒப்படைச்ச பெரியோர்கள் ஒப்படைச்சதை நம்ம பசுமையா ஒப்படைக்க முடியாது. இப்ப வெப்பமயமாக்குதல் காரணமாக எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரியுது. சூழ்நிலைகள் சுற்றுச்சூழல் மாறிட்டதால ஒரு வருஷத்து மழை 3 நாள்ல பெஞ்சு வெள்ளக்காடாகுது. அப்ப இந்த மாதிரியான இயற்கை இடர்பாடுகள் திடீர்னு பார்த்தா சுனாமி வருது. இதெல்லாம் சுனாமிலாம் நாங்க இலக்கியத்துல தான் படிச்சோம். காவிரி பட்டினம் அழிஞ்சுதுன்னு சொல்லி. இப்ப நாங்க கண்ணுக்கு நேரா பார்த்தோம். பூமி வெடிப்பு வருது. இப்படியெல்லாம் வந்து இயற்கை மாறுபாடு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷன் தன்னுடைய ஆசை பேராசையின் காரணமாக அவன் இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணி இயற்கையை கெடுத்துட்டான். எல்லாத்தையும் கெடுத்துட்ட பிற்பாடு இயற்கை தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. ஒரே ஒரு புயலோ, ஒரே ஒரு பூகம்பமோ, ஒரே ஒரு வெள்ளமோ, ஒரே ஒரு சுனாமியோ வந்தா கோடிக்கணக்கான மக்கள் அழிகிறாங்க. அப்ப இயற்கையை நாம் தூண்டாமல் பாதுகாக்க ஒரு சூழ்நிலையில நம்ம உருவாக்கினாதான் வருங்கால தலைமுறை, வருங்கால உலகம் பசுமையாக வாழும், ஆரோக்கியமாக வாழும். அந்த வகையில நம்ம பாரம்பரியத்துக்கு மீண்டும் கொஞ்சமாவது, அதாவது முழுசா மாற்ற முடியாது. ஏன்னா 130 கோடி மக்களுக்கு உணவு தரணும், 700 கோடி மக்கள் உலகத்துல இருக்காங்க, அவ்வளவு பேருக்கு உணவு தரணும் போது நாம கொஞ்சம் கொஞ்சமா அதை பாரம்பரியத்துக்கு வந்தோம்னா நம்ம மக்களுக்கு நோய் தீரும். இந்த மருந்து பெட்டியிலிருந்து மறுபடியும் வெத்தலைவாக்கு பெட்டிக்கு நம்ம மாறணும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு 20,000 ரூபாய் நம்ம வந்து மருந்துக்கு செலவு பண்றதை குறைக்கணும். அப்புறம் புது புது வியாதிகள், புது புது நோய்கள் வருது. அந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல தாங்கக்கூடிய சக்தி இல்லை, இம்யூனிட்டி பவர் கிடையாது. அந்த பவரை நம்ம உருவாக்கணும்னா நம்ம பாரம்பரியமான நாட்டு காய்கறிகள், கீரை வகைகள், அரிசி வகைகள் இவற்றையெல்லாம் சாப்பிடணும். அரிசி வகைகளை பொறுத்தவரை என்ன பிரச்சனைன்னா, அரிசி எல்லாம் நம்ம பாரம்பரிய அரிசி 6 மாசம் 7 மாசம் வரையும் மோட்டாவா இருக்கும், கலரா இருக்கும். இது இவனுக்கு பிடிக்காது. வெள்ளை வெள்ளையான்னு டிவியில கலரா விளம்பரம் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்ப இவன் அதை சாப்பிட மாட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மாற்று பொருளை அதை ஒரு மாவாக்கியோ நொய்யாக்கியோ அதை எடுத்து நம்ம பசங்களுக்கு வேற ரூபத்துல அவன் விரும்புற மாதிரி கொண்டு போயிடணும். அதுக்குதான் இப்ப நம்ம இந்த எல்லாத்தையும் இந்தியா ஃபுல்லா நம்ம காமிக்கணும். அந்த வகையில நம்ம இளைய தலைமுறையை மீண்டும் பாரம்பரியத்துக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக நான் வந்து இந்த கண்காட்சி இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நிறைய இணைய வாயிலா கொரோனாவில் நாங்கள் எல்லா வகையான பொருளெல்லாம் காமிச்சோம். இதை தவிர நான் வந்து பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பழங்கால பொருட்கள், அடுத்தது வந்து நாணயங்கள், பழங்கால நாணயங்கள், அஞ்சல் தலைகள் அப்படின்னு ஒரு அரலோடு நான் வீட்டில் வச்சுருக்கேன். பென்ஷன் இல்லை கூட ஒரு போர்ஷனை காலி பண்ணி அதில் நான் வச்சிருக்கேன்.
அதை வந்து எல்லா இடத்துலையும் நான் கண்காட்சி. என்னுடைய இதுல வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நான் வந்து நெல் கண்காட்சி வைக்கும்போது கிரண் பேடி அம்மா கவர்னரு அவங்க இறங்கி வந்து, ஐயா எங்களுக்கு ஒரு 200 வெரைட்டி நெல் கொடுங்கன்னு ஒரு சாதாரணமா வந்து கேட்குறாங்க. ஒரு கவர்னரு கண்காட்சி பார்க்குறங்க வந்து பார்க்குறாங்க, என்கிட்ட வந்து கேட்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி எனக்கு கலங்கிட்டேன். இனி ஒரு கவர்னர் இப்படி காமிச்சா போதும் நடக்கக்கூடிய விவகாரம் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா ஒரு 200 ரைட்டு விரசி எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் அதிகாரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் ஜீப் எடுத்துக்கிட்டு. அப்புறம் அவர்கிட்ட என்கிட்ட இருக்கிற நான் விவசாயம் இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், அதில் கட் பண்ணி கொடுங்கன்னாங்க. அதே மாதிரி ஒரு 200 ரகம் டாக்டர் அப்துல் கலாம் சயின்ஸ் சென்டரில் இன்னைக்கு வச்சிருக்கோம். அது அங்கே வந்து பிளானட்டோரியம் நட்சத்திரம் பார்க்குற இடம். அது 2 ஷோ நடக்கும். அப்போ அந்த ஆரோவிலுக்கு வர்ற வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கு அது ஒரு 6-7 வருஷத்துல உலகம் ஃபுல்லா இருக்கிற அவ்வளவு பேரும் அந்தந்த நாட்டுக்காரங்களும் வந்து பார்த்துருக்காங்க. அந்த வகையில அந்த நெல் 200 ரகம் பர்மனண்டா அங்க காட்சி வச்சு. இது தவிர இன்னும் எல்லா இது ஊருக்கெல்லாம் நான் கிராமத்துக்கெல்லாம் போய் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றதால ஒரு சின்ன ஒரு கவிதையை சொல்லிடுறேன். கவிதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதியில எப்படி விவசாயம் பண்ணோம், ஏன் லைட் இல்லை வேற ஒன்றும் இல்லை, அதனால கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஆதியில் விவசாயம் அழகிய வயல்களில் இலைகளும் தழைகளும் அடியுரம் வகையாக்கி மும்முறை கலப்பையால் ஆழவே உழவு செய்து அண்டை வரப்பு கொத்தி பரம்படித்து படிய வைத்து மக்கிய உரம் வைத்து ஆடியில் மழை நீர் பாய்ச்சி விதைகளை இயற்கை வழி அளவோடு நேர்த்தி செய்து நாற்றங்கால் பதிவு செய்து அன்போடு நீர்வார் பிடுங்கிய கட்டுக்கட்டி வயல்வெளியில் நாற்று நட்டு குழந்தையை வளர்ப்பது போல் தினம் தினம் சென்று பார்த்து பஞ்சகாவியம் பதமாக பயிர் வளர பயன்படுத்தி பூச்சிகள் விரண்டோட இஞ்சி பூண்டு இலைசார் அடித்து காவிரியின் நீர் கட்டி இரவு பகல் கண் விழித்து காடு காத்து கதிர்முற்ற காத்திருந்து காவல் காத்து காடு காத்து கதிர்முற்ற காத்திருந்து காவல் காத்து அடி காட்டுக்கும் நடு மாட்டுக்கும் நுனி வீட்டுக்கும் சேமித்து. இதுதான் நம்ம இவர் ஐயா சொன்னார் நம்மாடு. அடி காட்டுக்கும் நடு மாட்டுக்கும் நுனி வீட்டுக்கும் சேமித்து பாட்டனது பாரம்பரிய விவசாயத்தை மறந்தொழித்து ரசாயன உரங்களை அளவின்றி பயன்படுத்தி மண் கெடுத்து புவி கெடுத்து மக்களின் உடல் கெடுத்து பிறந்திடும் குழந்தைக்கும் சர்க்கரை நோய் வரவே நம்மாழ்வார் அறிவோடு ரசாயன மண் ஒழிக்க இனியாவது இயற்கை வழி விவசாயம் நாம் செய்வோம். ரசாயன மண் ஒழிக்க இனியாவது இயற்கை வழி விவசாயம் நாம் செய்வோம். பாரம்பரிய வழிமுறைகள் கருத்தினில் நாம் கொள்வோம். உலகை மேட்டெடுத்து உயிரினத்தை நாம் காப்போம். அரசுகளை பாரம்பரிய விவசாயம் ஏற்க வைப்போம். உலகை மீட்டெடுத்து உயிரினத்தை நாம் காப்போம். அரசுகளை பாரம்பரிய விவசாயம் ஏற்க வைப்போம். விலை அதிகம் என்றாலும் வாங்கிய ஊக்குவிப்போம். விலை அதிகம் என்றாலும் வாங்கிய ஊக்குவிப்போம். உணவே மருந்தென்று உண்டே நாம் செழிப்போம். உணவே மருந்தென்று உண்டே நாம் செழிப்போம். பாரம்பரிய விவசாய வழி வேளாண்மை நாம் செய்வோம். பாரம்பரிய விவசாய வழி வேளாண்மை நாம் செய்வோம். பாரம்பரியம் நாம் காப்போம். இது வந்து நம்ம அந்த விவசாயத்துக்கும் இந்த விவசாயத்துக்கும் என்ன பிரச்சனைன்றதை நம்ம சொல்றோம். இனி பாரம்பரிய விவசாயம் கொஞ்சமாவது செஞ்சு நம்ம மக்களுக்கு பாரம்பரிய அரிசிகளை விலை அதிகம் என்றாலும் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தான் எல்லாம் பெரியவங்க எல்லாம் அதை உதவி செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம வருங்கால தலைமுறை நோயின்றி வாழும். நம்மகிட்ட ஒரு 2.5 லட்சம் ரகம் இருந்தது நெல் உலகம் ஃபுல்லாவும். அதெல்லாம் இப்போ வந்து மாதிரியா சேமிச்சு வச்சிருக்காங்க. நார்வேக்கு கீழே ஒரு பூமியில ஒரு 40 லட்சம் விதைகள் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விதை வங்கி சீட் பேங்க் வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஊர்ல இருந்து 1.5 லட்சம் வெரைட்டி அங்க இருக்கு. எல்லா நாட்டிலையும் நாம வந்து இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியும் இப்போ இது வரைக்கும் 12.5 லட்சம் வெரைட்டி அதுல வச்சிருக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு 2000-2500 ரகம் நெல் ரகங்கள் அவங்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. என்ன மாதிரி சேமிப்பாளர்கள்கிட்ட இப்போ ஒரிசால எனக்கு தெரிஞ்ச 3000 ரகம் ஒரு சயின்டிஸ்ட் வச்சிருக்காரு, இயற்கை ஆர்வலர். இப்போ என்னன்னா நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இருந்த நேரம் சும்மா ஒரு
நெல்லுலாம் என்னென்ன ரகம் நம்ம கிட்ட இருந்ததுன்றதுக்கு ஒரு மாதிரி மட்டும் சொல்லி என்னுடைய கொடுத்த நேரத்தை முடித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்து இப்போ இப்போயும் சமீபத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு 500 ரகம் நானே வச்சிருக்கேன். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 1500 ரகம் வந்து தமிழ்நாடு ரகம் தமிழ்நாட்டில் இருக்கு. இது 6 மாசம் 7 மாசம் விளையிறதால கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய மட்டும் விளைவிச்சுக்கிறாங்க. ஒரு 10 ரகம் 15 ரகம் உலக அளவில் ஏற்றுமதி பண்றதுக்காக இந்த சர்க்கரை நோயை தீர்க்கிறது, மாப்பிள்ளை சம்பா போன்ற ஆண்மை உற்பத்தி பண்றது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பெண்களுக்குன்னா ஒரு 10 ரகம் மட்டும் கண்டுபிடிச்சு அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதால அதை மட்டும் இப்போ விவசாயிகள் பயிர் வச்சுட்டு வராங்க. இதுல என்னன்னா விவசாயி 50 ரூபாய்க்கு விளையக்கூடிய அரிசி வச்சு அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் கட்டுப்படி ஆகலன்னு. அப்ப நம்ம வந்து அவனை ஊக்குவிக்கணும், அரசாங்கமும் ஊக்குவிக்கணும், மனிதர்கள் நம்ம ஊக்குவிக்கிறது மட்டும் இல்ல, மத்திய அரசு எப்படி பசுமை புரட்சி கொண்டு வந்ததோ அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசுகள் நாம் அத்தனை பேரும் ஊக்குவிச்சாதான் நான் பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு வர முடியும், ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். அதுதான் நோக்கம், அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். பல்வேறு விருதுகள் கொடுத்தாங்க. இப்போ கூட நம்ம சென்னையில இந்த வருஷம் அதாவது வருகின்ற 2023 உலக அளவில் சிறுதானிய இன்டர்நேஷனல் ஆஃப் மில்லட்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா தான் வந்து யுனெஸ்கோ சொல்லிச்சு. அது அப்ரூவல் ஆகி போச்சு. அது வர வருஷம் வந்து 2021 சிறுதானிய வருடங்கள். இப்போ நாங்கள் இப்போ டெல்லிக்கு போகிறதுக்காக இருந்த 8ஆம் தேதி மினிஸ்டர் டேட்டு மாற்றிட்டதால் எனக்கு ஒரு விருது கொடுக்குறதாங்க. மில்லட் ஒரு பெரிய விழா நடக்க இருந்தது, அது தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்காக தயார் பண்ணது இது பாருங்க, இது வந்து கேழ்வரகு, இது சிடியில் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் போன தடவை நம்ம சின்ன சின்ன டீ கப்புக்கு பின்னாடி ஒட்டி 108 விதைகளை குழந்தைகள் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அந்த இதுக்கு தான் எனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 8ஆம் தேதி போகிறதுக்காக தயார் பண்ண சிறுதானிய வருஷத்துக்காக இந்த இது வந்து கேழ்வரகு. இது பேர் குதிரைவாளி. இது வந்து வெள்ளை சோளம், இந்த காக்கா சோளம் சொல்லுவாங்களா, வெள்ளை சோளம். இது பாருங்க கம்பு. இது பாருங்க பனிவரகு, பனிவரகு. இது பாருங்க திணை. இது பேர் வரகு. இதெல்லாம் என்னன்னா நல்ல புரோட்டீன் மட்டும் கிடையாது, உடலுக்கு வேண்டிய உயிர் சத்துக்களை தரக்கூடிய பொருட்கள் தான் சிறுதானியங்கள். இது பாருங்க மக்காச்சோளம். இது சோளத்துல செவப்பு சோளம். இது பேர் சாமை. இப்படி சிறுதானிய வகைகள்லாம் நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் வந்து இட்லியும் சோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு தான் செய்வாங்க வீட்டுல. இப்ப நம்ம டெய்லி இட்லி எல்லாம் சாப்பிட்றோம், ஆனா இந்த சிறுதானியங்களை மறந்துட்டோம். அதனால தான் இந்த நோய் வந்ததுக்கு காரணம். இன்னைக்கும் நம்ம கர்நாடகாவுக்கு போனோம்னா எல்லா பெரிய ஹோட்டல்லையும் கேழ்வரகு களி கொடுப்பாங்க, கேழ்வரகுல செஞ்ச புட்டு கொடுப்பாங்க. அதனால அவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க, அதை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி கேரளாவுக்கு போனீங்கன்னா செவப்பு அரிசி குண்டு அரிசி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மெல்லிஸ் அரிசி நம்மகிட்ட அனுப்பிச்சுப்பாங்க. அதுல அந்த மட்டையில தான் சத்து அதிகம். நம்ம என்ன பண்றோம், கழுவி இல்லை மிஷின்ல நல்லா பாலிஷ் பிடிச்சி அதெல்லாம் மாட்டுக்கு அனுப்பிச்சு வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிடும். ரெண்டாவது எக்ஸசைஸ் கிடையாது யாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பக்கத்துக்கு போகிறதுக்கு 2 வீலர் எடுத்து போகிறோம். பெண்கள் வந்து மிக்சி கிரைண்டருக்கு போயிடுச்சு, அதனால அவங்களுக்கு உடல் உழைப்பு போயிடுச்சு. காலையில் எழுந்தா கோலம் போடுவாங்க, போவாங்க வருவாங்க, தண்ணி தெளிப்பாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையில அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸா இருந்தது. அம்மி குத்துறது, உரல், நான்லாம் உரல் மாவு 2 உலக்க போடுவேன். அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் செஞ்சா போதும், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றதுக்குரிய சமம். அதை பெண்கள் வந்து உடம்பு உப்பாம இருக்கும், ஒரு மாடிப்படி ஏற முடியல, அதுக்குள்ள ஒபிசிட்டி வந்துடுச்சு. அதெல்லாம் காரணம் வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். நாட்டு காய்கறிகள் கீரை வகைகளை நம்ம சாப்பிட்றோம். நாட்டு காய்கறிகள்னா நம்ம ஊர்ல மழை பெஞ்சா அடுத்த ஊர்ல மழை பெய்யணும், அதுதான் நாடு. இப்போ ஆப்பிரிக்காவில் விளையிறதா, ஆஸ்திரேலியாவில் விளையிறதா, ஊட்டியில் விளையிறதா நாம சாப்பிட்டா சரி வராது. ஊட்டிக்காரனுக்கு நம்ம பூமியிலேருந்து போகிறது அவனுக்கு சரி வராது. அந்தந்த சூழ்நிலையில வளர்ந்த மக்கள் அந்தந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரை வகைகள் பழ வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் அதுதான் நாட்டு காய்கறி. வெளியில அதை மற்ற மாநிலத்திலேருந்து வர்றதுன்னா ஓரளவு சத்து இருக்கும், ஒரு அரை பங்கு முழுமையாக கிடைக்கணும்னா நம்ம ஊர் பகுதியில் விளையிறது நம்ம. அதுதான் இது. நேரமின்மை காரணமாக இப்போ வந்து நம்ம என்னென்ன மாதிரி வெரைட்டிலாம் வச்சிருந்தோம் அப்படின்றத ஒரு 2 நிமிஷத்துல நம்ம சொல்லிடுறோம்.
இப்ப சம்பான்னு எடுத்துட்டோம்னா நம்ம அரிசி வகைகள்லாம் சம்பாவெல்லாம் மாப்பிள்ளை சம்பா, தேங்காய் பூ சம்பா, சீரக சம்பா, காட்டு சம்பா, மிளகு சம்பா, கிச்சடி சம்பா, ஒன்னரை சம்பா, கார்த்திகை சம்பா, வாடல் சம்பா, கம்மஞ்சம்பா, தங்க சம்பா, கிச்சடி சம்பா, இலுப்பப்பு சம்பா, கருடன் சம்பா, நீலன் சம்பா, வாளன் சம்பா, குதிரைவால் சம்பா, கொட்டார சம்பா, கைவர சம்பா, முற்றின சம்பா, வாசனை சீர சம்பா, பனை மருத்து சம்பா, சடை சம்பா, வசந்த் சம்பா, எக்கி சம்பா, அரை சம்பா, அரும்பாவூர் வெள்ளை சம்பா, கல்சேரி சம்பா, கோவில் சம்பா, நெல்லூர் சம்பா, டெல்லா சம்பா, சிவப்பு சம்பா, கட்ட சம்பா, கலியன் சம்பா, மொழிக்கருப்பு சம்பா, அயன் சம்பா, ரப்பர் சம்பா, கார் சம்பா, மொழிக்கருப்பு சம்பா, மல்லிகை சம்பா, கொத்தமல்லி சம்பா, கல்லுண்டை சம்பா, இன்னும் நிறைய இருக்கு எனக்கு தெரியாத ரகங்கள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்னா இந்த மழைக்காலங்கள்ல விளையிறது. அது நம்ம சம்பா குருவை அப்படின்னு சொல்றோம். இது கார்காலம்னா மழைக்காலம். இது வந்து கொஞ்சம் கலரா இருக்கும், சிவப்பு அரிசியா இருக்கும். புள்ளக்கார், வெள்ளக்கார், சிவப்புக்கார், பெருங்கார், சிங்கினிக்கார், பொன்கார், வள்ளிக்கார், பூங்கார், கார்னல், கருத்தக்கார், முருகன்கார், சிவப்பு குருவிக்கார், இதெல்லாம் வந்து கார்னு முடியாது. நதி பேர்ல பாத்தீங்கன்னா பவானி, வைகை, திரிவேணி, கோதாவரி, பொன்னி, சபர்மதி, இப்படி எல்லாம் நெல் வெரைட்டி இருக்கு. ஹைபிரிடும் இருக்கு, நம்ம இதுவும் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண் பேர்ல பாத்தீங்கன்னா பொன்னி, பவானி, கண்ணகி, சொர்ணா, பொம்மி, பத்மா, உஷா, ஜெயா, கோதாவரி, வள்ளிக்கார், ஆம்காளி, உமா, ஜோதி, சீதாபாகம், அன்னமழிகை, அன்னபூர்ணா, ரத்னா, திரிவேணி, சபர்மதி, பூரி, சொர்ணம், இப்படி எல்லாம் நெல் வகைகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா குருவை அப்படின்னு முடியறத பாத்தீங்கன்னா கருங்குருவை, மட்டக்குருவை, சூரக்குருவை, குருவை களஞ்சியம், கலர் குருவை, நம்மாழ்வார் குருவை, வெள்ளக்குருவை, கோணக்குருவை, குருவை, 60ஆம் குருவை அப்படின்னு. ஆண் பேர்ல பாத்தீங்கன்னா கம்பன் தம்பா, வாடன் தம்பா, கந்தசாலா, தில்லைநாயகம், கரிகாலம், வாலன் தம்பா, காட்டுவண்ணா, துருநாதன், கலியன் தம்பா, அண்ணா, கருணா, எம்ஜிஆர், ராம்காளி, சூரக்குருவை, கட்டார வெள்ளை, இப்படி எல்லாம் இருக்கு ஆண் பேர்ல. அடுத்தது சிஎம் பேர்ல பாத்தீங்கன்னா அண்ணா, எம்ஜிஆர், கருணா, ஜெயா, என்டிஆர், இப்படி ஒரு நெல் இருக்கு. வெள்ளைன்னு முடியறதுல பாத்தீங்கன்னா வெள்ளைக்கட்டை, வெள்ளை கல்மானவாரி, வெள்ளை சிறுமணி, வெள்ளை பொன்னி, அரும்பாவூர் வெள்ளை சம்பா, கொடி வெள்ளை, கட்டார வெள்ளை, அப்படி இருக்கு. அடுத்தது அந்த நிறத்துல பாத்தீங்கன்னா கருங்குருவை, கருப்பு கவுனி, கருவாச்சி, சிவப்பு கவுனி, சிவப்பு சிறுமணி, சிவப்பு கல்சார், செம்பாலை, சென்னல், செந்தி அப்படின்னு இருக்கு. காடுன்னு பாத்தீங்கன்னா காட்டு பொன்னி, காட்டு யானை, காட்டு வண்ணா அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஊர் பேர்ல பாத்தீங்கன்னா சேலம் சன்னா, தில்லை நாயகம், மைசூர் மல்லி, ஆத்தூர் கிச்சடி, நெல்லூர் சம்பா, சண்டிகார், புதுவை பொன்னி, சபர்மதி, சிங்கப்பூர் சிம்மன், சிங்கப்பூர் ரமி, சிங்கப்பூர் ராணி, சென்னை 1, திருச்சி 1, ஆந்திரா பசங்கி, அம்பா சமுத்திரம், ஆடுதுறை, கோயம்புத்தூர், கட்டாக்கு, வாரங்கல், மதுரை, பூசா, தொண்டி, திருப்பதி சாரம், பூரி, சொர்ணமுகி, இப்படின்னு ஊர் பேர்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவுல தேங்காய்ப்பூ சம்பா, சீரக சம்பா, மிளகு சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி, இலப்பப்பூ சம்பா, காளான் நமக்கு, குடவாழை, ஆத்தூர் கிச்சடி, கிச்சடி சம்பா, செம்புலி சம்பா, ஒட்டு கிச்சலி, கொத்தமல்லி சம்பா, முள்ளங்கிலாமா, அன்னமழகி, இப்படின்ற பேர்ல உணவு வகைகளை நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்தது மிருகம் பறவை பேர்ல எப்படி இருக்குன்னா ஆனைக்கொம்பன், கருடன் சம்பா, குதிரைவாலு, சிவப்பு குருவிக்கார், காடை சம்பா, வானரம் ஒன்றான், ஒட்டடை சம்பா, காடை கழுத்தான், சிங்கினிக்காரு, கரிகாலன், காடை அப்படின்னு வந்து மிருகங்கள் பேர்ல இருக்கு. தாவரம் பேர்ல பாத்தீங்கன்னா பூங்காறு, குடவாழை, இலுப்பு சம்பா, கிச்சலி சம்பா, மல்லிகைப்பூ சம்பா, மிளகு சம்பா, கொடிவெள்ளை, மட்ட வெள்ளை, காட்டு வண்ணா, நெல்லூர் சம்பா, மூங்கில் அரிசி, காட்டு யானை, பனைமரத்து சம்பா, கூம்பாலை, செம்பாலை, காட்டு பொன்னி, ஜீரக சம்பா, தேங்காய்ப்பூ சம்பா, முள்ளங்கிலாமா, கொத்தமல்லி சம்பா, ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி தாவர பேர்ல இருக்கு. அடுத்தது வந்து கவிஞர் பேர்ல நிறைய உற்பத்தி பண்ணிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், கம்பன் சம்பா, அண்ணா, கருணா, கந்தசாலா, இதெல்லாம் கவிஞர்கள். நடிகர்கள் பேர்ல மட்டும் 150 வெரைட்டிக்கு மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க எல்லா மாநிலத்திலையும். நம்ம இதுல இருந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர், ஜெயா, மனோகர் சாலி, ஜெய, விஜயா, சாவித்திரி, ரதி, அம்பிகா, ஜிதேந்திரா, ஹீரா, சூர்யா, கல்யாணி, அஸ்வினி, பத்மினி, ரேவதி, காயத்ரி, மந்தாகி, நளினி, சுபத்ரா, காவ்யா, ராதா, ரஞ்சித், சுவாதி, ரேணு, பரணி, பவானா, தீப்தி, திவ்யா, வசுந்தரா, நாகார்ஜுனா, அஞ்சலி, ராணி, சரளா, லட்சுமி, அம்ருத், ஸ்னேகா, ரன்பீர், காஞ்சனா, சியாமலா, இந்திராணி, பூர்ணிமா, விவேக், கௌதமி, சிவா, கிருஷ்ணா, பவித்ரா, சுனில், பூஜா, ஹேமா, பிரதீக்ஷா, தேஜஸ்வனி, ரத்னா, மிருணாளினி, வந்தனா, கீதாஞ்சலி, காஞ்சனா, ருத்ரா, ராஜலட்சுமி, ஆஷா, பூர்வா, கிருஷ்ணவேணி, மாதுரி, வசுந்தி, அனார்கலி, பிரசாத், பிரகாஷ், அனாமிகா, சுஜாதா, ராஜேஸ்வரி, ஜெய்ஸ்ரீ, ரோகிணி, காவேரி, கரிஷ்மா, ரத்னா, மது, அர்ச்சனா, பாரதி, பவானி, விக்ரம், பொன்னையன், தாமோதர், கோவிந்த், சோனா, சுரேஷ், புஷ்பா, இப்படின்னு வந்து நடிகர் பேர்ல அவ்வளவு வச்சிருக்காங்க. மொத்தம் நம்மகிட்ட 2.5 லட்சம் வெரைட்டி இருந்ததா சொல்றாங்க. அதனால நம்ம சிறுதானியங்கள், நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் நம்ம அதிகமா பயன்படுத்தணும்னா மெடிக்கல் செலவு குறைச்சிக்கலாம். அது மாதிரி பாரம்பரியத்துக்கு நாட்டு காய்கறிகள் நம்ம சுற்றி இருக்கிற விலையை கூட்டியது, கீரை, அது இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும்.
ஒரு 100 ரூபா 150 ரூபா விற்கிறாங்க. கருப்பு கவுனின்னு எடுத்தோம்னா 100 ரூபா 150 ரூபா விற்கிறாங்க. மெடிசன் வாங்கினா நம்ம மாசம் 10,000 20,000 செலவு பண்றதை பற்றி நாம இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ஆதரவு விலை கொடுத்து விவசாயிகளை ஆதரித்தோம் என்றால் அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு, மக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம விவசாயிக்கு உதவி செஞ்சா அவங்க அதை உற்பத்தி பண்ணி விற்பாங்க என்று தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு நேரம் குறைவாக இருந்ததால என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்துக்கொண்டு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி கிளப்புக்கும் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்துக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி கவிஞனே. நன்றி நன்றி ஐயா. சிறுவுரை என்று பெருவுரையாற்றி விட்டீர்கள். பெருவுரையாக இருந்தாலும் அது சிறுவுரையாக தான் எங்களுக்கு விளங்குகிறது. இன்னும் பெருவுரையாற்ற உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நிகழ்வுகளில் உங்களுக்கான நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பீர்கள் என்று இந்த தருணத்திலே உங்களை மீண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய இந்த வயதிலும் அயராது உழைப்பினால், அயராது செயல்களினால் உள்ளம் தளராமல், மனம் தளராமல் இவ்வளவு ஒரு அருமையான விளக்கங்களையும் உடல் உழைப்புகளையும் கொடுத்து கொண்டு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பெருமையாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. உங்களுடைய விஷயங்கள் இன்னும் பெரிதாக வர வேண்டும். நெல் ரகத்தில் மட்டுமல்லாமல் எல்லா விஷயமும் வெளியே வந்து இன்னும் பல தொண்டுகள் நீங்க ஆற்ற வேண்டும். இந்த காலை சக்கரத்திற்கும் உங்களுடைய பணிகள் நிறைய கிடைக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 2 நாட்கள் நீங்க பங்கெடுத்துள்ளீர்கள். இந்த 2 நாட்களிலே எங்களுக்கு ஒரு சிறு சிறு வீடியோக்கள், அதாவது நாங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் அதுக்காக நீங்க மெனக்கெட்ட டைம் வந்து 2 மணி நேரங்கிறத வந்து எல்லாருக்கும் இந்த நேரத்துல உணர்த்துறோம். அவ்வளவு ஒரு சிறு விஷயத்தையும் இவ்வளவு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு பங்களிப்பை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும், உங்களுடைய சேவைகள் தொடரட்டும். காலைச்சக்கரம் மூலமாகவும் ரோட்டரியின் மூலமாகவும் இன்னும் பல நிறுவனங்கள் மூலமாகவும் உங்கள் சேவைகள் தொடரட்டும் என்று கூறி இந்த காலைச்சக்கர நிகழ்வுக்கு அருமையான ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தையும் புரிதலையும் ஏற்படுத்திய ஐயா கவிதை கணேசன் அவர்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்விற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்மளுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பண்ருட்டி சங்கத்திற்கும் இந்த நிகழ்விலே நமக்கு அருமையான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்றைய நிகழ்வு நிறைவு செய்து நாளை ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, அதாவது எப்படின்னா வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தை பத்தி அழகேஸ்வரி அம்மா பேசியிருந்தாங்க. அவங்க நாளை நம்மளோட இணைய போறாங்க. அதனால கண்டிப்பாக அனைவரும் இணைந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எப்படி அமைப்பது என்பதை பற்றி நாளை தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் இருக்கும் நிகழ்ச்சியில் இருக்கும் அன்பர்கள் கண்டிப்பாக நாளையும் கண்டிப்பாக இந்த இணைப்பில் வந்து அவர்களது மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, மிக அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சந்தோஷமா இருந்ததுங்க. நெல் பத்தி அவர் ஐயா சொன்னது வந்து இதனால நாங்க கேள்விப்படாத பேரா இருந்ததுங்க ஐயா. அது வந்து ஹலோ ஐயா கேக்குறீங்களா? மீண்டும் ஐயா போன்றவர்களை பயணிக்க வைக்கலாம்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்து. நல்லது நடக்குமா? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு ராஜசேகர். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, முதல் நாள் பதிவு எனக்கு நல்லதா இருந்தது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.